ஏய், நீ மட்டும் சரியான வீரனா இருந்தா 2025 வந்த 10 worst movies லிஸ்ட் போட்டு பாரு. பிளாஸ்ட்ங்கிற பேர்ல இந்த உலகத்தை வேணா நீ ஏமாத்தலாம், ஆனா எனக்கு தெரியும் நீ யாருன்னு. உன்னோட பல ரோஸ்ட் வீடியோவை பார்த்திருக்கேன், ஆனா நான் பார்த்த சில வீடியோல பல ரோஸ்ட் இருந்துச்சு. உன்னால முடிஞ்ச ஒரு வீடியோவாவது 2025 வந்த 10 worst movies பத்தி ரோஸ்ட் போடு. அப்புறம் என்னப்பா 2025 10 worst movies எதுன்னு அறிவிச்சிடலாமா? இந்த லிஸ்ட்ல 10வது இடத்தை பிடிச்சிருக்க படம் ரெட்ரோ. சிறப்பான தரமான சம்பவம் நீ பாப்பீங்கடா. நீ சிரிச்சா அழகா இருப்ப பாரு. சூர்யா வச்சு கம்பேக் கொடுக்க முடியாததுக்கு சாரின்னு நம்ம கார்த்திக் சுப்ராஜ் கன்ஃபியூஷன்ல எடுத்த படம் தான் ரெட்ரோ. படத்துல ஒரே டேக்ல வந்த 15 நிமிஷம் சீனே, சூர்யா சார் பெரிய டான்னு நிறைய நல்ல விஷயம் இருந்தாலும் அந்தமான் போய் அங்க இருக்கிற டானை மீட் பண்ற இடத்துல நிறைய லேக் இருந்துச்சு. இவ்வளவு ஏன் படத்தோட கதை இதுதானே இன்னும் கூட யோகிக்க முடியல. ஒரு தீயில சொல்லெடுத்து ஒளி போடுற கையெழுத்துன்னு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாங் படத்துல இருந்தாலும் கடல்ல விழுந்தவனை கையை கொடுத்து காப்பாத்துற மாதிரி கனிமா சாங் தான் படத்தை ஓரளவு காப்பாத்துச்சு. படத்துல லேக் இல்லாம ஸ்டோரி கொஞ்சம் புரியுற மாதிரி இருந்திருந்தா கண்டிப்பா சூர்யா சாருக்கு ஒரு பெரிய கம்பேக்கா இருந்திருக்கும். இந்த 10வது இடத்தை இன்னொரு படமும் பிடிச்சிருக்கு. என்ன பெத்தாதே கொலத்திரைகள் தாண்டி காதலிச்ச பொண்ணை கரம் பிடிச்சி கட்டி பிடிக்க போகும்போது கதவை திறந்து நடுவில் வந்து படுத்துறான் லட்டு. கல்யாணம் பண்ணாலும் பண்ண வேண்டியது பண்ண விடல பாத்தியா. நட்டுல வச்ச நினைச்சியா தாஸ், லட்டுல வச்ச. ஃபர்ஸ்ட் நைட் அந்த பொடியின ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஃபர்ஸ்ட் பகலா கூட கொண்டாடி இருக்கலாம், ஆனா பண்ண நைட்ல மட்டும் தான் பண்ணணும்னு இது ஒரு படமாவே எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்து மூலமா அவங்க சொல்ல வர விஷயம், திருமணம் முடிந்த கையோடு மாமன், மாமி, சித்தப்பா, சித்தி, பெரியப்பா, பெரியம்மா, அவங்களுக்கு பெண் கொடுத்தோர், பெண் எடுத்தோர், பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், அத்தனை பேரையும் அன்னைக்கு சாயங்காலமே சாவகாசத்தை கட் பண்ணி அனுப்பணும். இல்லனா ஜமக்காலத்தோட தான் வெளியில படுக்கணும். ஃபேமிலி ஆடியன்ஸை மட்டும் இந்த படம் திருப்திப்படுத்தாம விட்டுருந்தா இந்நேரம் ஒரு பெரிய ட்ரோல் மெட்டீரியலா மாறி இருக்கும். அந்த இன்ச் கேப்ல தப்பிச்சிருச்சு. அடுத்து 9வது இடத்தை பிடித்திருக்கும் படம் இந்த ஜென்ஜி குட்டி குஞ்சான்ஸ்காக குட்டி நயன்தாராலாம் வச்சு ஒரு 2K லவ் ஸ்டோரி ஒண்ணு எடுத்தாரு நம்ம தனுஷ்னா. ஆனா கடைசி வரைக்கும் யார் யாரோட இருக்காங்கிற கன்ஃபியூஷன்ல தான் படத்தை பார்க்க முடிஞ்சது. அது ஜென்சி காதல் ப்ரோ. ஏண்டா ஒருத்தருக்கு ஒருத்தனை மட்டும் சின்சியரா லவ் பண்ண மாட்டீங்களா? அவன் இவனை லவ் பண்றாங்கிறான், இவன் அவனை லவ் பண்றாங்கிறான். நீ தனுஷ்னா டைரக்ஷன்ல நடிக்கிறதுனால தனுஷ்னா ஆகிட முடியாது. ஒரு விக்னேஷ் சிவன், ஒரு நயன்தாரா, ஒரு தனுஷ்னா. இந்த லிஸ்ட்ல 8வது இடத்தை பிடிச்சிருக்கும் படம் யாரா நீ? இந்த படத்தோட கதை என்னன்னு கரெக்டா சொல்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. இதுல விஜய் சேதுபதி யாரு, அவர் எதுக்கு ஃபாரின் போனாரு, வில்லனை எப்படி சீட் பண்ணாரு, படத்துல இப்படி எதுவுமே புரியாதே. ஆனாலும் யோகி பாபு காமெடியை வச்சு படத்தை கொஞ்சம் ஒப்பேத்தி வச்சிருப்பாங்க. பட் படத்துல நிறைய ட்விஸ்ட்னு பெருசா ஒண்ணும் இல்ல, அதை கீழே போட்டுரு. நான் 4வது சீன்ல மண்டை குழம்பி கிளம்பிடலான்னு பார்த்தேன், ஆனா கொடுத்த காசுக்கு கொஞ்சம் ருக்மிணி வசந்தியாவது பார்த்துட்டு போலாமேன்னு படுத்துட்டேன். அடுத்தது 7வது இடத்தை பிடிச்சிருக்க படம் 3BHK. சூரியவம்சம் படத்துல ஒரே பாட்டுல பணக்காரனான பேரை கூட்டிட்டு வந்து ரியாலிட்டி வேர்ல்ட்ல இப்படித்தான் கஷ்டப்படணும்னு சொன்ன படம். 90s கிட்ஸ் அந்த சாங்கை பார்த்து நாமளும் ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு வருவோம்னு நம்பிக்கை கொடுத்த பேர்டா அது. இதுல ஒரு மிடில் கிளாஸ்னா கடைசி வரைக்கும் கஷ்டம் மட்டும்தான் பட்டுட்டே இருக்கணும்னு காட்டி வச்சிருக்காங்க. ஏன் நாங்கள சொந்த வீடு வாங்க முடியாத, நட்சத்திர ஜன்னல்ல வானம் எட்டி பார்க்காத, டிப்ரெஷனா இருக்குன்னு படம் பார்க்க போனவங்கள இன்னும் டிப்ரெஷன் ஆகி விட்டுருக்கானுங்க. இதெல்லாம் கூட முடிச்சிருவேண்டா. ஆனா 2007 40,000 சம்பளம் வாங்கின ஒருத்தன் இன்னும் கஷ்டப்பட்டு வீடு வாங்க முடியலன்னு காட்டுனீங்க பாத்தீங்களா? டேய், மந்த்லி 10,000 தான்டா சேலரி எனக்கு. இந்த படத்தை பார்த்தா பதறுகிறா எனக்கு. இது எப்படி இருக்குன்னா, எங்க அப்பா டெய்லி எனக்கு பாக்கெட் மணி வெறும் 500 ரூபா தான் தருவாரு. அதனால நான் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். 6வது இடத்தில் அமர்ந்திருக்கும் படம் நான் என்னவோ இட்லி சூடதான் பிறந்த மாதிரியே எனக்குள்ள ஒரு நினைப்பு. கரண்ட் பாக்ஸ்ல கைய வச்சா சாவு, ஆட்டுக்கல்ல ஆட்டினாதான் மாவுன்னு படம் ஃபுல்லா ஒரு ஆட்டுக்கல்ல போட்டு பாடா படுத்திருப்பாங்க. இட்லி கடையில செலவு சேஞ்சஸ் பண்ணா கூட டேஸ்ட் மாறிடும், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாரு. அப்பா உயிரோட இருந்தா அதனால ஃபாரின்லயே செட்டில் ஆவ, உனக்கு எப்படி வர வைக்கணும் எனக்கு தெரியும்னு உசுர கொடுத்து பையனை வர வச்சு இட்லி கடையை பார்த்து விட்டு போறாரு அப்பா. இந்த படத்துக்கு ஜி பிரகாஷ் மியூசிக் மட்டும் இல்லனா இட்லி கடை இடிச்சு தள்ளிருப்பாங்க. ஆனாலும் இத்தனோடு இட்லி கடையை காலி பண்ண 1000 கோடி பிசினஸ் விட்டு ஃபேமிலியோட வந்து உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் உச்சம்னே சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல 5வது இடத்தையும் மீண்டும் நம்ம விஜய் சேதுபதி அண்ணா படமே பிடிச்சிருக்கு.
வாட் அ கோஇன்சிடென்ட். 6வது இடத்துல இட்லி கடை, 5வது இடத்துல பரோட்டா கடை. செம்ம வர்த்தான சம்பந்தம்ப்பா. Meanwhile, பரோட்டா உடம்புக்கு கேடு, இட்லி உடம்புக்கு நல்லது. அதுலயும் 2 கடையிலயும் நம்ம நித்யா மேனன் தான் இருப்பாங்க தெரியுமா. குழந்தைக்கு மொட்டை போட ஆரம்பிச்சு மொட்டை போட்டவன் அடிச்சு 5 நிமிஷத்துல முடிய வேண்டிய பிரச்சனையை 5 தடவை டைவர்ஸ் பண்ணி முடியாத மாதிரி யதார்த்தமா எடுக்கிறாங்கன்னு பார்த்தா 8 ஊருக்கு கேட்கிற மாதிரி கத்தி வச்சிருக்கு இந்த ஆத்தா. படத்துல ஃபன்னு கன்னு 2யும் அளவா போட்டு கொஞ்சம் அள்ளி போட்டு பிசைஞ்சதுதான் இந்த தலைவன் தலைவி. இந்த லிஸ்ட்ல 4வது இடத்தை பிடிச்சிருக்க படம் டியூட். ஓபன் ரிலேஷன்ஷிப்னா ஓகேவா? openனா எவ்வளவு ஓபன் பண்ணுவீங்க? பாலி ஒரு பொண்ணுக்கு வேலிங்கிறத காலி பண்ணி கட்டின மனைவியா இருந்தாலும் காதலிச்சவன் கூட தான் குட்டி கொடுக்கணும்னு கூட்டு குடும்பமும் வாழ்ந்து காட்டின கன்றாவி காவியம் தான் இந்த டியூட். ஃபீலிங்ஸுக்கு தான் வேல்யூ, ஃபீலிங்ஸுக்கு தான் வேல்யூன்னு ஃபீலிங்கா வந்து லவர் சொன்னவள நீ என்னடி பிட்டு படத்துல வர புருஷன்ல இருக்க? ஜென்சி கிட்ஸ்ல இதெல்லாம் சகஜம் அப்பா அப்படின்னு சாதாரணமா கட்டியிருப்பாங்க. ஊரும் பிளட் சாங்க மட்டுமே பிஜிஎம்மா போட்டு சக்கப்போடு போட்ட படம் தான் டியூட். நரிப்போன பீஸால நாத்தம் மருந்து அடிச்ச கதையா நாசமான கதையை வச்சு கௌரவ கொலை பத்தி ஆசமா சொன்னாலும் அன்பா பாத்துக்க வேண்டிய மனைவிய அடுத்தவனுக்கு கூட்டி கொடுத்ததுதான் ஆக்வர்டா இருந்துச்சு. They are facial to the criticism, they portrait to the normalism. என்ன எலவடா இது, இவனுங்க கேவலமா ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதை நார்மலைஸ் பண்ணி 40 கோடியில படமா எடுத்திருக்கானுங்க அப்படின்னு ஹிந்தியில சொன்னேன். இந்த லிஸ்ட்ல தேடா பார்க்க போற படம் பேட் கேர்ள். பெண்ணுனா ஒரு பூ, ஒரு பத்தினி, ஒரு தெய்வம். That's too much pressure for women to carry on their shoulders. பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து தெரிய வேண்டிய பொண்ணு பாவாடை சட்டை கொடுத்து பார்சல் பண்ணவா பாக்குறீங்கன்னு பொண்ணுங்களை ஒன்லி பேடா மட்டுமே காமிச்ச படம் தான் இந்த பேட் கேர்ள். 10வது படிக்கும் போது ஆரம்பிச்சு பாடி ஆகுற வரைக்கும் ஒரு பொண்ணு பிடிச்ச மாதிரி மட்டும்தான் வாழணும்னு காட்ட போய் பொண்ணுங்களை ரொம்ப தப்பா மட்டுமே காட்டியிருப்பாங்க. ட்ரெய்லர் வந்த உடனே தீர்த்து கட்ட வேண்டிய படத்தை ரிலீஸுக்கு அப்புறம் 10 தடவை பார்த்த மாதிரி பாராட்டி தள்ளி இருக்காங்க சில பாடி சோடாஸ். ஸ்கூல் படிக்கும் போதே கிளாஸ் ரூம்ல கில்மா பண்ணி அதை தட்டி கேட்ட தாய அட்வைஸ் பண்ணாதே பேயன்னு கலாச்சிட்டு காரி துப்புற மாதிரி எடுத்த படம் தான் இந்த பேட் கேர்ள். வணக்கம், என்ன ஒரு உதவி? என்ன உதவி? இந்த லிஸ்ட்ல அடுத்து இருக்க 2 படத்தை பாக்குறதுக்கு முன்னால நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பவுமே லைஃப்ல ஒன்லி ஒன் சூப்பர் ஒன்னு சுத்திட்டு இருந்த மனுஷனை மண்டக்காய விட்டு சுத்த வச்ச படம் தான் இந்த லிஸ்ட்ல 2nd பிளேஸ பிடிச்சிருக்கு. எல்சியூல வருமா ஆர்சியூல வருமானு எதிர்பார்த்த படத்தை ஐசியூல ஏத்தி விட்டுருக்காரு நம்ம லோகினா. 1000 கோடி அடிச்சேகணும்னு ப்ரொடியூசர் ஆர்டர் போட ஆமீர் கான் 5 நிமிஷம் காட்சிக்கு வாட்டர் கேன் போட விட்டு பூஜை ஹெக்டே ஒரு ஐட்டம் சாங் ஆட விட்டு எல்லா வித்தையும் இறக்கி விட்டாரு நம்ம லோகினா. ஆனா பவர் ஹவுஸ்ங்கிற கோட் வேர்டை வாட்டர் பாட்டிலுக்கு வச்சு மொத்தத்தையும் கோட்ட விட்டாரு. 18 வருஷமா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வச்சு வளர்த்த 18 கூலிஸ எதுக்கு பதுக்கி வச்சிருந்தாருன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. இதுல நண்பரோட மரணத்துல இருக்கிற மர்மத்தை பத்தி மறைவா இருந்து கண்டுபிடிக்கிறேன்னு போயிட்டு வில்லன் பேமெண்ட்டை கொஞ்சம் கூட்டி கொடுக்கவும் கூச்சமே இல்லாம உனத்த இருக்கிற வேலையை ரொம்ப லைக் பண்ணி செய்ய ஆரம்பிச்சாரே, அதெல்லாம் அநியாய கிரிஞ்சிரா. தலைவர் ஏன்டா அழுதுட்டு இருக்காரு? 2வது வந்துட்டாராம். அப்போ ஃபர்ஸ்ட் இனிமே இங்க நான் தான் அரஞ்சராட் நசக்தி வேல்னு வீரவாசனம்லாம் பேசிட்டு கமல் சாரோட கீப்ப ஃபர்ஸ்ட் கீப் பண்ணார் பாத்தீங்களா? திஸ் இஸ் கால்ட் மணி மாம் ஸ்டெச். இந்த இயர்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வொஸ்ட் ஃபிலிம்னா அது இந்த தக்லைஃப் தான். தானா வந்த ஆண்டவர் ஜிங்கிச்சா ஜிங்கித்தா திரிசா சேச்சி உனக்கு தானே ஆசை காட்டி நம்ப வச்சு நாக் அவுட் பண்ண ட்ரை பண்ணியும் ஆண்டவர் கம்பேக் கொடுத்து உடனே காலி பண்ணுவார்னு பார்த்தா கட்டின மனைவியை கபாலம் கலங்க வச்சுட்டு கைவிட்ட காதலே கரமுடிக்க போராடுவாரு. இந்த படத்துக்கு தக் லைஃப்னு பேர் வச்சதுக்கு திரிசா லைஃப்னு வச்சிருக்கலாம். கடைசியா திரிசா யாரு வச்சிருக்காங்கிறதான் படத்தோட ஹோல் ஸ்டோரியுமே. பாரு, அப்ப இந்த ஹோல் ஸ்டோரியுமே ஒரு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அத பத்தி தான் இருக்கு. ஓகே பிளாஸ்ட் பார்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவோட எண்டிங்க்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப இதை விட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் விஜய் குமார் சைனிங் ஆஃப். பை.